أَوَكُلَّمَا أَهْدًا نَبَذَهُ فَرِيقٌ مِّنْهُمْ بَلْ أَكْثَرُهُمْ لَا يُؤْمِنُونَ وَلَمَّا جَاءَهُمْ رَسُولٌ مِّنْ عِندِ اللَّهِ مُصَدِّقٌ لِمَا مَعَهُمْ نَبَذَ فَرِيقٌ مِّنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ كِتَابَ اللَّهِ وَرَاءَ ظُهُورِهِمْ كَأَنَّهُمْ لَا يَعْلَمُونَ. சூரத்துல் பக்ராவினுடைய 100வது வசனம் 101வது வசனம். அவகுல்லமா ஆஹது அஹ்தன், ஒவ்வொரு முறை இவர்களிடம் நாம் உடன்படிக்கை செய்யும் பொழுதும், ஒவ்வொரு முறை நாம் உடன்படிக்கை செய்யும் பொழுதும், நபதஹு ஃபரீக்கும் மின்ஹும், அவர்களில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார். பல் அக்ஸரஹும் லா யுமினூன், அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளாதவர்களாகத்தான் காலப்போக்கிலும் இருந்து கொண்டிருந்தார்கள். வலம்மா ஜாஅஹும் ரசூலும் மின் இன்தில்லாஹி முஸத்திகுல் லிமா மஅஹும், அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய தௌராத்தை இன்ஜீலை உண்மைப்படுத்தும் விதமாக ஒரு தூதர் அவர்களிடத்தில் வந்த பொழுது, நபத ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் இன்ஜீல் கொடுக்கப்பட்ட சிலர் அந்த தௌராத்தையும் இன்ஜீலையும் தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். கிதாபுல்லாஹி வராஅ ظுஹூரிஹிம், அவர்களுடைய முதுகிற்கு பின்னால் அந்த தௌராத்தையும் இன்ஜிலையும் அவர்கள் தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். கஅன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் எதுவும் தெரியாதவர்களை போன்று அவர்கள் தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்த பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்னு சூரியா அல் கத்வீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, உங்களுக்கு நீங்கள் தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் எந்த விதமான ஆதாரமும் உங்களுடைய வேதத்தில் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி உங்களை ஈமான் கொள்ள முடியும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 99 100வது வசனத்தை அருளியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்கள்? எந்த விதமான ஆதாரம் அத்தாட்சியும் இல்லை என்றுதான் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் மாற்றமாக சொல்லி காட்டும் பொழுது, நபியே அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, தெளிவான பல அத்தாட்சிகளை கொண்டு தான் நாம் உங்களை அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக உறுதிப்படுத்தினான். என்னென்ன அத்தாட்சிகள் என்பதாக நாம் தெளிவாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களுக்கு என்னதான் வேணும், உங்களுக்கு என்னதான் தேவை, உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக இந்த மார்க்கம் உங்களுடைய வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றது, உங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னதான் தேவை, எதற்காக நீங்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கின்றீர்கள், இந்த மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை நீங்கள் கண்ணும் காணாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து சொல்லும் பொழுது, மாலிக் இப்னு அஸ்ஸைஃப் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு யூதன் சொல்லி காட்டுகின்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நாங்கள் உங்களிடமிருந்து எந்த விதமான உடன்படிக்கையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையே, நீங்கள் ஒருவேளை தூதராக நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை தூதராக பின்பற்ற வேண்டும் என்று எங்களிடம் ஏதாவது உடன்படிக்கை எதுவும் செய்யப்பட்டிருக்கின்றதா, ஏதாவது எங்களிடத்தில் அக்ரிமெண்ட் இருக்குதா என்ன, நீங்கள் இப்படி அனுப்பப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களையும் நாங்கள் நம்பி உங்களுக்கு பின்னால் நடக்க வேண்டும் என்று, அப்படியெல்லாம் எதுவும் எங்களிடத்தில் இல்லையே, நாங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் ஈமான் கொள்வோம், விருப்பப்பட இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லி காண்பித்தார்கள். ஆனால் உண்மையில் விஷயம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்களிடத்தில் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையிலே 7வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்களுடைய வேதங்கள், தௌராத்தாக இருந்தாலும் சரி இன்ஜீலும் சரி, இந்த 2 வேதங்களிலும் தெளிவாக ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு தூதர் வந்தால் அந்த தூதரை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு பின்னால் நீங்கள் நடந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தை இந்த மக்களுக்கு நீங்களும் சேர்ந்து நீங்கள் எத்தி வைக்க வேண்டும் என்பதாக யூதர்களிடம் ஏற்கனவே உடன்படிக்கை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த யூதர்கள் என்ன சொன்னார்கள், என்ன சொல்லி காண்பித்தார்? மாலிக் இப்னு சைஃப் என்று சொல்லப்படக்கூடிய யூதன், உங்களிடம் ஏதாவது உடன்படிக்கை ஏதாவது செய்யப்பட்டிருக்கின்றதா என்ன, நீங்கள் இப்படி அனுப்பப்பட்டால் நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்பதாக அந்த யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 101வது வசனத்தை அருளினான். என்ன வசனம்? வலம்மா ஜாஅஹு ரசூலும்
மின் இந்தில்லாஹி முசத்திக்கல் லிமா மஅஹும், அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய தௌராத்தை உண்மைப்படுத்தும் விதமாக ஒரு தூதர் வந்த பொழுது, அந்த தௌராத்தில் சொல்லப்பட்டது இப்படி ஒரு தூதர் இப்படியெல்லாம் அடையாளங்களுடன் இந்த பகுதியில் இப்படியெல்லாம் ஒரு செய்திகளுடன் ஒரு தூதர் வருவார், அவருடைய பெயர் அஹ்மத் என்பதாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அப்படி ஒரு விஷயங்களை உண்மைப்படுத்தும் விதமாக ஒரு தூதர் உண்மையிலேயே வந்த பொழுது நபத ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வேதங்களை என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது தெரிந்தும் வேண்டும் என்றே புறக்கணிப்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அதாவது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுடைய வேதத்தில் தெளிவாக இப்படி செய்திகள் சொல்லப்பட்டாச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி சொல்லியது அவர்களுடைய வேதத்தில் ஒன்று போனதன் காரணத்தினால், ஒத்து போனதன் காரணத்தினால் எந்த அளவிற்கு ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வேதத்தை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார். இந்த செய்தி நடக்கும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குர்ஆனையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த செய்தி நடந்தவுடன் அவர்களுடைய வேதத்தை நபத தூக்கி எறியக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, சில யூதர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய வேதங்களை இந்த செய்திகளை பார்த்துவிட்டு உடனே மூடிவிட்டு கண்களில் படாததை போன்று அவருடைய வேதங்களை முதுகிற்கு பின்னால் தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதங்களை வரா புஹூரிஹிம், அவர்களுடைய முதுகிற்கு பின்னால் கன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் தெரியாததை போன்று, பார்த்தும் பார்க்காதவர்களை போன்று, கண்டு கொள்ளாததை போன்று அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் முதுகிற்கு பின்னால் தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 101வது வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனம் ஒரு மிக முக்கியமான வசனம், அதாவது வரலாற்று பக்கங்களில் மிக முக்கியமான வசனம். ஏனென்று சொன்னால், இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பின்னால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சூனியம் வைக்கப்பட்டது. இந்த செய்திகளை இவர்கள் பார்த்தவுடன் தான் இது வளர்ந்து கொண்டே போகின்றது, அளவை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது, வரம்பை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள், திட்டமிட்டார்கள். நாம் இந்த வேதத்தை வைத்து, தௌராத்தை வைத்து, இன்ஜீலை வைத்து அவரை அடிக்கலாம் என்று நினைத்தோம். ஆனால் அவருடைய வேதமே நேரடியாக எம்முடைய வேதத்துடன் ஒத்து போகக்கூடிய காரணத்தினால் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அவருடைய வேதத்தை வைத்தும் வாதாட முடியவில்லை. அப்போ இது ஒரு நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால், ஒரு வரம்பை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக சூனியம் வைப்பதற்காக அந்த யூதர்கள் திட்டமிட்டு நேரடியாக சூனியத்தையும் கற்றுக்கொண்டார்கள். அர்வான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றினுடைய அடியில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கிணற்றினுடைய அருகாமையில் ஒரு கல் ஒன்று இருந்தது. அந்த கல்லிற்கு அருகாமையில் ஒரு ஆண் பேரிச்சம் பாலை, அதாவது பேரிச்சம் பாலை என்று சொன்னால் அந்த பேரிச்ச மரத்தினுடைய கொப்பு கிளை ஒன்று இருக்கும். அந்த ஒரு கிளையில் அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சீப்பை கொண்டும் சணல் இலை, சணல் இருக்கும் அல்லவா, அந்த சணலினுடைய இலைகளை கொண்டும் அந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சூனியத்தை செய்தவன் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், லபீத் பின் அல் அஸ்லம் என்று சொல்லப்படக்கூடிய யூதன் தான் இந்த சூனியத்தை வைத்தது. இது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரியினுடைய 5763, 5764, 5765வது ஹதீஸ்களை விரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் தெளிவான செய்திகள் கிடைக்கும். அப்போ இந்த இடத்தில் எமக்கு தேவையான செய்தி இது கிடையாது. இந்த சூனியம் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நாம் தெளிவாக பார்ப்போம். அப்போ இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பின்னால் தான் அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து சூனியம் வைத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான், அந்த சூனியம் சம்பந்தமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அது எங்கே இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்துக் கொடுத்தான். அதை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை வரலாற்று பக்கங்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது, அந்த ஹதீஸ்களின் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் எதை குறிக்கின்றது என்று சொன்னால், எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க வேண்டும். அதாவது ஒரே ஒரு விஷயம்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய குலத்திலிருந்து வரவில்லை, அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மை என்று தெரிந்தும் அவர்கள் சொல்வதெல்லாம் சத்தியம் என்று தெரிந்தும் அவர்களை எதிர்ப்பதை மட்டுமே நோக்கமாக அவர்கள் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு எல்லாம் எதிர்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியிலிருந்து தாக்கி பார்த்தார்கள், முடியவில்லை. வெளியிலிருந்து சுனியம் வைத்தார்கள், முடியவில்லை. உள்ளிருந்தே முனாஃபிகீன்களாக அவர்கள் உள்ளே சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருந்து கொண்டு அவர்களை நச்சரிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களை அவ்வப்போது பலகீனப்படுத்தக்கூடியவர்களாகவும் பலகீனப்படுத்தி பேசக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அந்த நயவஞ்சகத்தனத்திற்கு அவர்கள் வைத்துக் கொண்ட பேர் என்ன தெரியுமா? இந்த செய்திகளை அந்த யூதர்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சில சொல்லி காண்பித்தார்கள். நாங்கள் வேண்டுமென்றால் அவர்களுடன் அவர்களாக கலந்து கொண்டு முஸ்லிம்களுடன் முஸ்லிம்களாக கலந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக நாங்கள் சதி திட்டங்களை தீட்டுகின்றோம் என்பதாக சொல்லும் பொழுது சில யூதர்களை சொல்லி காண்பித்தார்கள். இது நயவஞ்சகத்தனம் என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? நயவஞ்சகத்தனம் தான், ஆனால் ஆரோக்கியமான நயவஞ்சகத்தனம் என்பதாக பேர் வைத்துக் கொண்டார்கள். அதாவது செய்கிற வேலை மோசமான வேலை, அந்த வேலைக்கு அவர்கள் ஒரு நியாயமான பெயரை வைத்துக் கொள்வது. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கருணை கொலை என்று ஒன்று இருக்கும். செய்கிறது கொலை, ஆனால் அந்த கொலைக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கருணை கொலை. இப்படி அவர்கள் செய்யக்கூடிய வேலை தவறு, ஆனால் அந்த வேலைக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பெயர் ஒரு ஆரோக்கியமான ஒரு நயவஞ்சகத்தனம் என்று. அப்போ இப்படி ஆரோக்கியமான நயவஞ்சகத்தனம் என்று சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளிருந்தும் அவர்கள் தொந்தரவு கொடுத்தார்கள். இப்படி பல விதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க எதிர்க்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டிருந்தார்கள். காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் வேறு கேரக்டர், அவர்களுக்கு இந்த மார்க்கம் சம்பந்தமாக தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதற்கு முன்னால் அவர்கள் அறிந்தது கிடையாது. அப்போ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் நேரடியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், இப்படித்தான் வருவார்கள், இந்த பேரில் தான் வருவார்கள், இந்த அடையாளத்தில் தான் வருவார்கள், வந்ததற்கு பின்னால் இவர்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெளிவாக தெரிந்தாலும் அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இவர்களை எதிர்க்க வேண்டும் என்று. இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்வார்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னால் நாம் பார்த்த ஐனுடைய முதல் வசனத்தில் சொல்லியிருப்பார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே நீங்கள் ஒருபொழுதும் கவலை கொள்ளாதீர்கள், இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், உங்களை ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் யூதர்கள் இன்றளவிலும் தெரிந்தாலும் வேண்டுமென்றே அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதை போன்று அல்லாஹுடைய சாபத்திற்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்போ கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை முழுமையாக ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு செய்தி அது உண்மை என்று தெரிந்துவிட்டது என்று சொன்னால் அதை ஈமான் கொண்டு விட வேண்டும். சில வழிகட்ட கூட்டம் இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட சஹீஹான ஹதீஸ்களாக இருக்கட்டும், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதை போன்று நாமும் என்ன செய்துவிடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள மறுத்து விடக்கூடாது. ஒரு செய்தி சஹீஹ் என்ற தரத்தில் எமக்கு வந்து அடைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் போதுமானவன், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சஹீஹ் என்ற தரத்தில் வந்து நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அது உண்மையிலேயே சஹீஹாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் இடத்தில் கேள்வி கேட்பான். அது சஹீஹ் என்ற தரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டும் ஏன் அதை மறுத்தாய் என்று. ஆனால் ஒரு ஹதீஸ் அது வந்து சஹீஹ் இல்லை என்ற பட்சத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் நாம் பாரபட்சம் காட்டலாம். அது லைஃபாக இருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கலாம், அல்லது தருகீபுக்காக சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களாக இருக்கலாம். இதே போன்ற ஹதீஸ்களில் வேண்டுமென்றால் நாம் சிந்தனைகளை உட்படுத்தலாமே தவிர சஹீஹாக ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் அதை அப்படியே பின்பற்ற வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அது என்ன செய்தியாக இருந்தாலும் சரி அதை ஈமான் கொள்ள வேண்டும். அதை ஈமான் கொண்டு அப்படியே பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நீங்களும் நாமும் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையுமே ஆக்கியருள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக 102வது வசனத்திலிருந்து சுலைமான் நபி சம்பந்தமாகவும் சுலைமான் நபி காலத்தில் நடந்த சில செய்திகள் சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுவான். அதையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் தெளிவாக தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை முழுமையாக அறிந்து கற்றுக்கொண்டு அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹதா மினிதில் இல்மு மின் இன்தில்லாஹ் குல்லி குல் ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் ولجميع المسلمين والمؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.